மொத்தம் பாரடி காதல் வேற ஏதடி நற்கொடி என் வண்ண கிளி என் உள்ளால உன்னால காயம். சிஎஸ்கே இந்த வருஷம் நிறைய ஸ்ட்ரீக்கை பிரேக் பண்ணியிருக்காங்க. அதாவது ஆர்சிபி 17 வருஷமா சென்னையில் வந்து ஜெயிச்சதே கிடையாது. அப்படியா இந்த டைம் ஜெயிச்சுக்கோ. டிசி 15 வருஷமா சிஎஸ்கேவை சென்னையில் வச்சு பீட் பண்ணதே கிடையாது. அப்படியா இந்த டைம் அந்த ஸ்ட்ரீக் நீ பிரேக் பண்ணிக்கோ. இன்னைக்கு எஸ்ஆர்ஹெச் சென்னையில் சிஎஸ்கேவை பீட் பண்ணதே கிடையாது. இன்னும் ஐபிஎல்ல பீட் பண்ணதே கிடையாது. அப்படியா அந்த ஸ்ட்ரீக் நான் பிரேக் பண்றேன்னு சொல்லிட்டு இது 3 ஸ்ட்ரீக்கை ஒரே ஐபிஎல்ல பிரேக் பண்ண எனக்கு தெரிஞ்சு ஒரே டீம் சிஎஸ்கே தான் நினைக்கிறேன். ஃபர்ஸ்ட் ஆஃப் ஆல் அவங்களோட பிளேயிங் லெவல்ல அவங்க தோத்துட்டாங்க. இது மியூசிக்கல் சேர் மாதிரி உள்ளே வெளியே மாதிரி இன்னைக்கு நீயா நாளைக்கு நான் அப்படின்ற மாதிரி மாத்தி பிளேயிங்ல ஆடிட்டாங்க. அதாவது இன்னைக்கு அன்ஷுல் கம்போஸ் எவ்வளோ சூப்பராக பண்ணாரு. அதுக்கு டிராவிஸ் ஹெட்டோட விக்கெட் எவ்வளோ அழகா எடுத்தாரு. அப்படிப்பட்ட பிளேயர் கண்டிப்பா 11ஸ்ல இருக்கணும். இவங்க என்ன பண்றாங்க, தீபக் கூடாவை 11ல வச்சுட்டு அஸ்வின் ஆறு வந்து கம்போஸ் அப்படின்னு சொல்லி போறாங்க. அதனால அஸ்வின் மாதிரி ஒரு பவுலரை வந்து இவங்க மிஸ் பண்றாங்க.